ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஒரு பாடலை பாடி தேவ செய்தியை கேட்கலாம். ஆனந்த தூதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோம், குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு, குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம், பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாறாத உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றுகிறதற்காக நன்றி. எங்களை தகுதிப்படுத்தும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளில் நாம் தேவ செய்தியை பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ விருத்தி அடைவாய் என்று சொல்லி. எவைகளிலே நாம் விருத்தி அடைவோம், எப்போது நாம் விருத்தி அடைவோம் என்று பார்க்க போகிறோம். உபாகமம் 13, 17, 18. சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால், கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது போல, சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். இன்றைக்கு நம்மில் மட்டுமில்லை, நம் குடும்பத்தை சார்ந்தவர்களிலே கூட இப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட பொருட்கள், ஒருவேளை கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் யாராகிலும் ஒரு சிலர் அதை வாங்கி வைத்திருக்கலாம். அது பீரோக்களில் காணப்படலாம், இல்லைன்னா நம்முடைய நினைவில் கூட அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படலாம். கர்த்தர் அருவருக்கிற, கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு எச்சரித்தும் அதற்கு கீழ்ப்படியாதபடி செய்கின்ற காரியங்கள், நம்முடைய வீடுகளிலே தேவ பிரசன்னத்தை குலைக்கக்கூடிய காரியங்களை வாங்கி வைத்திருக்கிற காரியங்கள், இந்த உலகத்தினுடைய மனிதர்களோடு அவர்களுக்கொத்த வேஷம் போடும்படி அவர்களுடைய முறைமைகளை கற்றுக்கொண்டு அவைகளை நாம் பின்பற்றும் போது நம்முடைய வீடுகளிலே இந்த சபிக்கப்பட்ட அந்த பொருட்களின் கிரியைகள் நம்முடைய குடும்பத்திலே உள்ள நிம்மதியை குலைத்து தேவனை விட்டு ஒவ்வொருவரையாக தூரப்படுத்தி விடும். அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி
உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று கர்த்தரின் கோபத்தை ஆற்றும்படியாய் நாம் சிந்தித்து பார்த்து நம்மை விட்டு அகற்ற வேண்டியவைகளை, நம் குடும்பத்தை விட்டு, நமது எல்லைகளை விட்டு, நமது நினைவுகளை விட்டு அகற்ற வேண்டியவைகளை அகற்றி விடுவோம். அப்பொழுது விருத்தி உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 9:11 சொல்லுகிறது, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தீர்க்காயுசு உண்டு, தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுகிறவர்களுக்கு தீர்க்காயுசு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்திலே பார்க்கும்போது என்னாலே உன் நாட்கள் பெருகும், ஆசீர்வாதம் நிறைந்த நாட்கள் பெருக வேண்டும். இல்லைனா நம்ம அது வாழ்நாளிலே என்ன பிரயோஜனம் இருக்கிறது? நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். கர்த்தருடைய ரட்சிப்பு, அவரது மீட்பு, அவரது விடுதலை இல்லாதபடி இந்த பூமியிலே எத்தனை காலம் வாழ்ந்தாலும் ஒரு பலனும் இல்லை. யோபுவுக்கு நீடித்த நாட்களை தேவன் கொடுத்தார் என்றால் அவன் தனது வாழ்வை அவன் அதை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து வாழ்ந்தான். அப்படி இல்லாதபடிக்கு வாழ்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லையே. உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். எதற்காக? நான் உன்னை இந்த உலகத்திலே சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட காலங்களுக்கும் சமமாய் உன்னை மகிழ்ச்சியாக்கும்படிக்கு உனக்கு கொடுக்கிற அந்த ஆயுசின் காலங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நமக்கு பிரயோஜனம் உள்ளது. கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளிலே நான் உனக்கு ஒரு விருத்தியை தருவேன் என்று சொல்லி. லூக்கா 2:52 சொல்லுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசுவில் இருந்த ஒரு விருத்தி, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே இத்தனை விதமான விருத்தி அவசியமாய் இருந்தால் நமக்கு கூட எத்தனை இப்படிப்பட்ட விருத்தி அடைய வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். இந்த நாட்களில் கூட VBS நாங்கள் சீக்கிரமாய் துவங்கினோம். ஆனால் இந்த நாட்களில் வழக்கத்திற்கு எதிர்மறையாக, வழக்கத்திற்கு மாறாக அநேகம் தாய்மார்களே தங்களது பிள்ளைகளை எங்களுடைய ஊழியத்தில் நடக்கிற VBSக்கு கொண்டு வந்து விடுவதற்கும் மறுபடியும் கூட்டி செல்வதற்கும் ஆயத்தமாக இருக்கிறதையும், எங்களோடு அவர்கள் நல்லா பழகிறதையும் பேசுகிறதையும் பார்க்கும்போது புதுமையாக காணப்படுகிறது. ஏன்னா மனிதர் கண்களிலே தயவு பெருகும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் விருத்தியை காண முடியும். இந்த காலங்களிலே தேவன் அப்படி ஒரு கிருபையை தந்திருக்கிறார். இன்னும் ஒரு புறம் நாம் நினைத்து பார்ப்போமானா, ஜனங்களுக்கு தெரிகிறது இந்த பொல்லாத உலகத்திலே, தீமை நிறைந்த உலகத்திலே நமது பிள்ளைகள் நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் நல்ல பிள்ளைகளாய் பாதுகாவலாய் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தயை தேவை, அவர் இரக்கம் தேவை என்பதை அறிந்து அவர்களே கொண்டு வந்து விட்டு அவர்களே அழைத்து கொண்டு போகும்போது மிகவும் சந்தோஷமாக காணப்படுகிறது. யாத்திராகமம் 23:30 முதல் 33 வசனங்கள் வரைக்கும் கூட நாம் வாசிக்கும் போது தேவன் விருத்தி அடைய செய்வேன் என்று சொன்னாரே, ஏன் ஒரு சில காரியங்கள் மட்டும் இன்னும் முழுமையான ஒரு விருத்தியை காண முடியவில்லை என்று நாம் நினைக்கலாம். வசனம் சொல்லுகிறது யாத்திராகமம் 23:30 முதல், நீ விருத்தியடைந்து தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். யார் என்று பார்க்கும்போது முன்னாடி வசனம் சொல்லுகிறது உன் சத்துருக்களை. அப்போது நமது சத்துருக்களை விரட்டி அடித்து அவர்களுடைய அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுவதற்கு இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதங்கள் பலவற்றை சத்துருக்கள் கரத்திலே இருக்கிறதை நாம் சில நேரம் பார்க்கிறோம். பொல்லாத சாத்தான் ஒரு குடும்பத்தின் நிம்மதியை அவன் பிடித்து வைத்திருக்கிறான், ஒற்றுமையை பிடித்து வைத்திருக்கிறான், ஆரோக்கியத்தை சிறை பிடித்து வைத்திருக்கிறான். ஏதோ ஒரு சில மனிதர்கள் மூலமாக நமக்கு உரியவைகள் இன்று அநேகருடைய எல்லைகளிலே, அந்நியருடைய எல்லைகளிலே காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களை நான் கொஞ்சம் கொஞ்சம்
கொஞ்சமாய் துரத்துவேன். நீ விருத்தியடைந்து தேசத்தை சுதந்தரித்து கொள்ளும் படியாக. நாம் ஆசீர்வாதத்தை, தேசத்தை, நன்மைகளை சுதந்தரித்து கொள்வதற்கு நமக்குள்ளேயே நல்ல மனப்பக்குவங்கள் வரவேண்டி இருப்பதினால் தேவன் சொல்லுகிறார், கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை துரத்தி விட்டு அந்த கொடிகளை உன் கையிலே கொடுப்பேன். ஆனால் நீ அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் உடன்படிக்கை பண்ணாதே. இன்றைக்கி நம்ம மனிதர்கள் தானே சில நேரத்தில் வெளுத்ததெல்லாம் பால் என்று சொல்லி நினைப்போம். சில நேரங்களில் இன்றைக்காவது ஒரு மாறுதல் இருக்கும், இப்படியாவது நாம் அவர்களோடு கூட இணைந்து நடந்தால் இனிமே இவர்கள் மூலம் நமக்கு தொந்தரவு வராது என்றெல்லாம் நினைப்போம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் உடன்படிக்கை பண்ணாதே, அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாய் பாவம் செய்ய பண்ணி விடுவார்கள் என்று சொல்லி உன் தேசத்திலே அவர்கள் கூடியிருக்க வேண்டாம். நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கண்ணியாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானமுள்ள தேவனின் செயல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமது குறைவுள்ள ஞானத்தினால் அவரோடு கூட நாம் வழக்காடாதபடி, வாதாடாதபடி கர்த்தரின் நடத்துதல்களுக்கு ஒப்பு கொடுக்கும் போது உண்மையான விருத்தியை நாம் காண முடியும். சங்கீதம் 62:10 சொல்லுகிறது, ஐஸ்வர்யம் விருத்தியானால் உன் இருதயத்தை அதன் மீது வைக்காதே. இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்த தேவன் மீது நம்முடைய கண்களை வைக்க வேண்டும். தகுதியில்லாத எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனை கூட்ட மாட்டார். ஒருவேளை ஐஸ்வர்யம் என்று நாம் நினைக்கிற அநேகம் நமது வாழ்வில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரால் வருகிற ஒரு ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுதான் மெய்யான ஒரு ஐஸ்வர்யம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஐஸ்வர்யத்திலே ஒருவேளை நீ விருத்தி அடையலாம், ஆனால் அதன் மீது உன் கண்களை வைக்காதே, உன் இருதயத்தை வைக்காதே என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. நீதிமொழிகள் 14:28 சொல்லுகிறது, ஜன திரட்சி ராஜாவின் மகிமை, ஜன குறைவு தலைவனின் முறிவு என்று வேதம் சொல்லுகிறது. A large population is a king's glory அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ராஜாவுக்கு அவருடைய ராஜாங்கத்துக்கு உட்பட்ட அநேக ராஜ்யங்கள் வேணும், அநேக மக்கள் வேணும். அப்போ அதுதான் அவருடைய மகிமை. இன்றைக்கு நம்மையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு ராஜாவின் ராஜாங்கத்தில் இருக்கிற உன்னை நான் விருத்தி அடைய செய்வேன், உனக்கு ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தருவேன், ஆசீர்வாதங்களை, திறந்த வாசல்களை உனக்கு கொள்ளை பொருளாக கொடுப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் இயேசு ராஜாவின் ஆளுகைக்கு கீழாக இருக்கிறோமா? அவர்தான் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறாரா? சிந்தித்து பார்ப்போம். எவைகளெல்லாம் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறது, யாரெல்லாம் நம்மை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று பார்த்து அவைகளை விட்டு அவர்களை விட்டு நாம் திரும்புவோம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். 2 சாமுவேல் 5:10 சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். எதிர்மறையான சூழ்நிலைகளில் நாம் அநேக பிள்ளைகள் கலங்குகிறாங்க. ஒரு வாலிப மகன் சொன்னால், என்னுடைய குடும்பத்தில் எதிர்மறையான சூழ்நிலைகள், அதற்கு நடுவில் நான் தேவனை பின்பற்றுகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லும்போது அந்த மகனுடைய உள்ளத்தில் கர்த்தர் மீது கொண்டிருந்த தாகம் வெளிப்பட்டது. ஆனால் அதே சமயம் தன் குடும்பத்தில் இருக்கிற நெருக்கடிகளை நினைக்கும் போது அவன் கொஞ்சம் பயப்படுகிறவனாய் காணப்பட்டான். நான் சொன்னேன், இயேசுவுக்காக முன்வைத்த கால பின் வைக்காத. நீ பாவம் ஒன்று செய்யலையே, தவறு ஒன்று செய்யலையே. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் ஆண்டவருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டு தாய் தகப்பனுக்கு சொல்லாதபடி எத்தனையோ தவறுகளை சொல்லும்போது நீ அவர்களுடைய பெர்மிஷன் எப்படியாவது கேள். அப்படி இல்லைன்னா, நான் ஆரம்ப நாட்கள் அப்படித்தான் ஊழியத்தை செய்தேன். என் வீட்டுக்கு தெரியாமலே, ஒரு வேளை என் வீட்டில் என்ன சாரி வேர் பண்ணியிருக்கணும் அதையே எடுத்துக்கொண்டு அதையே உடுத்தி கொண்டு பைபிள் கூட எடுக்காமல் சபையோடு இணைந்து பல வீடுகளை சந்தித்து ஊழியம் செய்திருக்கிறேன். அந்த பாஸ்டர் அவர்களுடைய மனைவியோடு இணைந்து நான் பல வருடங்கள் ஊழியம் செய்திருக்கிறேன். என் குடும்பத்துக்கு தெரியாமல் செய்த ஊழியங்கள் கூட அநேகம் உண்டு. நான் அந்த மகனை சொன்னேன், இதில் தவறு இல்லைப்பா, உன்னால் நீ என்ன செய்ய முடியும்? தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும். கர்த்தர் மேலே வாஞ்சை வைத்திருக்கிறே, இது பெரியது என்று சொல்லி அவனுக்கு உற்சாகப்படுத்தி கடந்து வந்தேன். தாவீதுக்கு மாத்திரம் அவன் விருத்தி அடைய ஏதாவது நல்ல ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டதா? இல்லவே இல்லை. பல நெருக்கங்கள்,
பலவிதமான போராட்டங்கள், நித்திரையற்ற இரவுகள் எல்லாம் தான் இருந்துச்சு. சொந்த மகனை எதிர்த்து வந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் தாவீது ஜெயம் கொண்டார். உங்களுக்கும் அந்த விருத்தியை தேவன் தர அவரை எப்போதும் நம்மோடு வைத்து கொள்ளுவோம். நம்மோட மற்றவங்க இருக்கணுங்கிறதுக்காக தேவனை உதாசீனப்படுத்தாதபடி நம்மோடு கர்த்தர் இருப்பதற்காக உலகத்தை வெறுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 26:12 முதல் 16 கூட நாம் வாசிக்கும்போது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்து ஐஸ்வர்யவனாகி எல்லோரும் பெலிஸ்தியர்கள் எல்லாம் இவனை பார்த்து பொறாமை கொள்ளத்தக்கதாக விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி இந்த ஒரு ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று பார்க்கும்போது, விட்டு கொடுக்கிறவனாய் இருந்தான். சத்துருக்கள் அவனை தேடி தேடி அவனுடைய முயற்சிகளை அழித்தாலும் விட்டு விட்டு அடுத்த இடத்துக்கு போகிறான். ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு போகிறான். கடைசியாக இந்த இடத்திலேயாவது என்று சொல்லி அவன் கிணறுகளை அவன் தோண்டும் போது, துறவுகளை தூர்த்த போது அந்த இடத்துல யாருமே வரல. வந்தவங்களாம் எதற்கு வந்தாங்க? ஈசாக்கோடு சமாதானம் செய்யும்படி வந்தாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு விருத்தியை நாம் கண்டடைய விட்டு கொடுக்கிற ஸ்பாவங்கள் இருக்கட்டும். வாக்குவாதம் எதற்காக? அப்ரஹாம் சொன்னார், நாம் இருவரும் சகோதரர்கள், எதற்கு வாக்குவாதம் பண்ண வேண்டும்? நீ எதை தெரிந்து கொள்ளுகிறாயோ தெரிந்து கொள் என்று விட்டு கொடுக்கும் போது தேவன் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியில் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களில் கூட நாம் வாசிக்கும் போது, ஊழியத்தை பகிர்ந்து கொடுத்த அந்த நாள் அப்போஸ்தலர்கள் அவர்கள் அறிந்திருந்தாங்க. ஏன்னா நாங்கள் பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு அது தகுதியல்ல. ஏன்னா அந்த இடத்துல முறுமுறுப்புகள் ஜாஸ்தியாச்சு. சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்த போது என்ன செஞ்சாங்க? அதுவும் நன்மைக்கு தான் என்று சொல்லி 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, எங்களுக்கு தேவ வசனத்தை போதிக்கணும், நாங்கள் அதனால என்ன செய்யணும்? நாங்கள் ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், போதிக்கணும். இது மாத்திரம்தான் எங்களுக்கு செய்ய முடியும். அப்போது நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொல்லி பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நல்ல சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவங்க இதை கவனிப்பாங்க என்று சொல்லி இவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க மேலே கை வைத்து அவர்கள் ஜெபித்து அவர்களிடத்தில் அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. இவர்களோ ஜெபம் பண்ணி தொடர்ந்து தேவ ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன நடந்ததாம்? தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை மிகவும் பெருகினது. சேவான் போன்ற பிள்ளைகள் வைராக்கியமாய் எழுந்து தேவனுடைய ஊழியத்தை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ பகிர்ந்து கொடுக்கும்போது, பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்கும்போது, லீவ் நாட்கள் வந்துருச்சு, பிள்ளைகளுக்கு வீட்டினுடைய குடும்பத்தினுடைய சில காரியங்களை கற்றுக் கொடுக்கும்போது, பகிர்ந்து கொடுக்கும்போது, ஒருவேளை குடும்பத்தில் மெய்யான ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், சமாதானம் எல்லாமே வரும். தாயையும் தகப்பனையும் புரிந்து கொள்ள இந்த நாட்கள் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். அதே போல் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரசங்கி 5:8 முதல் 12 வாசிக்கிறோம். ஒருவேளை பணப்பிரியன் பணத்தால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைகிறது இல்லை. பொருள் பெருகினால் அதை சாப்பிடுவதை கூட்டம் பெருகலாம், ஆனால் அவர்கள் அதை பார்த்து கொண்டே இருப்பாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், இனி என்ன வேண்டி இருக்கிறது, ஏதோ வாழ்கிறதுக்கு சாப்பிடணும் என்கிற நிலைமையில் அவர்கள் போயிட்டாங்கன்னா அந்த நேரம் அந்த சாப்பாட்டினால என்ன பிரயோஜனம்? இவ்வளவு கஷ்டப்பட்டு அத்தனையும் செய்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும், செல்வனுடைய பெருக்கு அவனை தூங்கவே விடாது என்று நம்ம பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கி நாம் ஆண்டவர் கொடுக்கிற விருத்தி இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டு தேவன் அதை விருத்தி அடைய செய்யும்போது நமது உள்ளத்தை அந்த மேன்மைகளிலே பறி கொடுத்து விடாதபடி இவைகளுக்கெல்லாம் காரணராகிய கர்த்தரை நாம் மேன்மைப்படுத்துவோம், உயர்த்துவோம், அவர் கரத்தின் கீழ் அடங்கி இருப்போம். தேவன் நன்மை செய்வார். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த வார்த்தை கேட்ட தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணிக்கும் போது இவ்வளவு காலங்கள்
குறைவுகள் இல்லாத விருத்தியை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்கள் உள்ளத்தை இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து, மாயையின் காரியங்களிலிருந்து விடுவிப்பீராக. உமக்காக மேன்மையான காரியங்களை நாங்கள் வாஞ்சித்து மேலானவைகளை நாடி இந்த உலகத்தில் திருப்தி நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற கிருபை தருவீராக. எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.